ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் சென்னை ஏர்போர்ட்டை கட்டான் தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, ஒரு சின்ன வேலையாக ஹைதராபாத் வரைக்கும் போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ செக்இன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் நமக்கான ஒரு பஸ் இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறினதும் அந்த பஸ் நம்மளை சேஃபாக போய் ஃப்ளைட் கிட்டே கிட்டுச்சுங்க. ஸோ பஸ்ஸில் இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம வியூவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த வியூவை ரசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக ஃப்ளைட் கீழே போயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம லேண்ட் ஆக போகிறோன்னு பைலட் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். ஒன்ஸ் லேண்ட் ஆனதும் பைலட் சொன்னார், வி ஹேவ் சேஃப்லி அரைவ்ட் ஹைதராபாத் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஷரீஃப் டாக்ஸ். இது ஹைதராபாத் சீரீஸ் பார்ட் 1. அண்ட் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ராஜீவ் காந்தி ஹைதராபாத் ஏர்போர்ட் தான். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து பிக் பண்ண என் ஃப்ரெண்டு வந்தான். என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த ரோட்லேருந்து வெளியே போனால் அந்த வியூ பார்க்குறீங்கல்ல, இந்த வியூ கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த ரோட்டில் ஒரு குப்பை கிடையாது, டஸ்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லைங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே சுற்றி முட்டி பார்த்தாலே ஃபுல்லாக செடி மரம் தாங்க இருக்கும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ இதான் என்னோடய ரூம் ஃபார் 2 days. ரூமுக்கு வந்ததும் தூங்கிட்டேங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டை எழுப்பி வாடா நம்ம வெளியே போகலான்னு சொன்னான். ரூமை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்தா அந்த அழகான பறவைங்க வானத்தில் ரொம்பவே அழகாக பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பறவைங்களை நம்ம கூடயே கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சார்மினாருக்கு வந்துட்டோங்க. சார்மினார் வந்ததும் இஃப்தார் டைம் ஆயிடுச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற மக்கா மஸ்ஜிதுக்கு போயிட்டோம். இந்த மஸ்ஜித் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் இஃப்தாருக்காக அங்கே இருந்தாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட இஃப்தார் முடிச்சுட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஹைதராபாத் ஹேஸ் மை ஹோல் ஹார்ட் பிகாஸ் இந்த ஹார்ட் பலூன்ஸோட பார்க்கும்போது ஹைதராபாத் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் சார்மினார் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பசிக்குதுன்னு ஷாகோஸ் வந்துட்டோங்க. நீங்களும் ஷாகோஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் டபுள் மட்டன் மசாலா பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு சார்மினார் வந்தால் நம்ம ஹார்ட்டை பாதி காணுங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு டீ குடிச்சிட்டு ரூமுக்கு திரும்ப வரும்போது அந்த ஹைடெக் பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹைடெக் பிரிட்ஜை வேறு ஆங்கிள் இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வேறு ஆங்கிளுக்கு போயிட்டோங்க. ஸோ அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் இந்த டேவை ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சுங்க. ஸோ see you guys in part 2. Until then, bye bye, take care.